வணக்கம் க்ளோரி. காலையில தட்டி தட்டி சொன்னாலும் லட்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, கோடிக்கு வித்தியாசம் தெரியாது. தலைவர் மாதிரியே புள்ளிக்கு அப்புறம் 2 3ன்னு சொல்லணுமா இல்ல 23ன்னு சொல்லணுமான்னு தெரியாது. லாப நட்ட கணக்கு எல்லாம் வருமானத்தை எண்றதுல திமுக மாதிரி அதுல மட்டும் நல்லா தெரியும். ஆனா நிர்வாகத்துல எதுவுமே தெரியாது. என்ன தமிழ் படிச்சீங்க, என்ன தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு எழுதி வச்சிருக்கீங்க பேப்பர்ல, அதை பார்த்து படிக்க தெரியல ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு. அப்படி வைக்கிறேன் நெக்கிறேன் என்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு நல்லா செல்போன்ல மாத்திரம் இப்படி நகு 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 நகுன்னு தேய்ச்சாராமா. அப்புறம் 500 ரூபாய் நோட்டில் வச்சு அதை என்னவோ பண்ணினாராமா. 500 ரூபாய் நோட்ல அந்த மருந்த கலக்கி அவர் குழந்தைக்கு கொடுத்தாராமா. குழந்தைக்கே போதையை கொடுத்துட்டாரான்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு கோபம் வருது. அப்படிப்பட்ட அதுல கில்லாடியான கில்லி சரத்துக்கு ஒரு வார்த்தை ஒழுங்கா படிக்க தெரியல. இன்னும் ஒண்ணு சபான ஒரே புகழ்ந்து பேச்சு. அப்படி மிஞ்சி விஜய் அவர்களை என்னவோ தங்க தாரகன் மாதிரி அங்க உட்கார்ந்துக்கிட்டு அப்படியாக்கும் இப்படியாக்கும் பாரதியார் எழுதுனதே உமக்காக தாங்கிற மாதிரி பயங்கர இது. இல்ல நம்ம நாட்டாம நல்ல நேர்மையான ஆள் இல்லையா, அவரை நான் பாராட்டி ஆகணும். பல இடங்கள்ல தாவேகாவுக்கு ஒத்துவுதன மாதிரி இருந்தாலும், தாவேகாங்கிற ஒரு சாக்கடையில அவர் இருந்தாலும் மிளிர்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் பொண்ணு சாக்கடைக்குள்ள இருந்தாலும் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம மெச்சிக்கலான்னு தோணுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த சட்டசபை நிகழ்ச்சியில கவனிக்கும் போது ஒரு லைன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இதுக்கு புகழ்றத அவர் அனுமதிக்கிறாரு. அதுக்கு மேல நீங்க பத்தியா வாசிச்சீங்கன்னா போதஞ்சாமி நிறுத்து. நீ என்ன வாசிக்கிறதுக்கு அலுமினியோ, நிதிநிலை துறை ரீதியா என்ன பேசணுமோ பேசு. என்னத்தான் மக்களுக்கு பேசணும்னு நினைச்சு உனக்கு டைம் கொடுத்துருக்கோ அதை மட்டும் பேசு சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி இந்த ஐயா வானலாவ போது அவரு போதும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே 4 பேரை 3 பேரை சொன்னதை கவனிச்சிருக்காரு இல்லையா. போதும்னு சொல்லி நம்ம நாட்டாம வாய் திறக்கக்கு முன்னாடி நிமிந்து கூட பார்க்காம இப்படி கையை காட்டுறாரு. இது ரமேஷ் அமைச்சருக்கு இது மானமா மறுவாதையா கண்ணியமா தெரியுதா? எதிர்கட்சி தலைவர் வணக்கம் வைக்கல உட்கார்ந்து இருக்காருன்னு அப்படி பொங்குன்னு அதை கூட கண்ணியமா சொல்ல தெரியல அந்த சில்வண்டுக்கு. நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் நம்முடைய முதலமைச்சரை மதிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கூட அழகா நாசுக்கா கண்ணியமா தான் தெரிவிக்கணும். நான் கவனிச்சேன், எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்தே இருந்தாரு. முதன்மை அமைச்சரை பார்த்து வணக்கம் வைக்கல, கொஞ்சம் எழுப்பி வச்சிருந்தா நல்லா இருக்கும், சபை நாகரிகம் கருதி இதை சொல்றேன். இப்படி சொல்லி இருந்தா சின்ன பையன் விவரமா பேசுறான், பக்குவமா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அங்கேயும் தெம்பு கொம்பு, அதாவது எகத்தாளம், அங்கேயும் ஒரு ஆதிக்கம், நாங்க ஆட்சியில இருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்படி என்னவோ ஏற்கனவே பேச்சு மேடையிலேயே கைய கால ஆட்டி இப்படிதான் பேசிட்டு இருப்பாப்ல. அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல உட்கார்ந்துகிட்டு கற்றுக் கொடுங்கள், நாகரிகத்தை கண்ணியத்தை கற்றுக் கொடுங்கள், எதிர்கட்சி தலைவருக்கு சொல்லிக் கொடுங்கள். சபாநாயகத்தை முதலாவது இப்படி குரல் உயர்த்தி பேசவே கூடாது. சபாநாயகத்தை நீங்களே கண்ணியமா தன்மையா தான் சொல்லணும். இது கூட தெரியாம உட்காந்துக்கிட்டு அப்படி விஜய்க்கு ஒண்ணுன்னா நீங்க தெரிச்சிருவீங்க, அப்படியே அந்த மாதிரி அங்க உட்காந்துட்டு நிக்கிறீங்க. ஆனா சபாநாயகரோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல இடங்கள்ல அவர் பாரபட்சம் இல்லாம மிகவும் நேர்மையா நடக்கிறாரு. சில குறைகள் இருந்தாலும் மேலோட்டமா பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய நிறைகள் தெரியறதுனால நாம அவருக்கு ஒரு பாராட்டு கொடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா ஐயோன்னு நினைக்கிற நேரத்துல அழகா ஒரு தலையை தட்டி அதுவும் நோகாதவாறு யாருக்குமே, எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி மற்ற உதிரி கட்சிகளுக்கும் எந்த கட்சிக்கா இருந்தாலும் ஒரு பேசும்போது மனசுல நமக்கு ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாம ரொம்ப அழகா ரொம்ப நாசுக்கா நாகரீகமா பண்பட்டு நிக்கிறது அந்த சபாநாயகர். அவரை நம்ம வாழ்த்தலாம். இதே மாதிரி போனா நமக்கு பரவாயில்ல, சிறப்பு, அவரோட வேலையை சிறப்பா செய்யறாரு அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை பிறக்கும். அப்படி செய்யறாரு. இன்னொரு அமைச்சரும் தத்தையாப்புத்தையன் யாரு, நம்ம நிர்மல்குமார் ஐயா வாசிக்கிறாரு. இந்த வனத்துறை சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு தான் வனத்துறை சொல்ல முடியல, நாக்குல டப்பா டான்ஸ் ஆடுது. இன்னொரு பிரதிநிதிக்கு என்னடானா நாக்கு நாட்டியம் ஆடுது, டங்கு ஸ்லிப் ஆகுது, கொளருது வளருது. எல்லாருமே கில்லி சரத் மாதிரியே நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு காலைல வருவாங்களா? இல்ல எழுத படிக்க தெரியாதா? தமிழை இந்த லட்சணத்துக்கு தான் நீங்க வச்சிருக்கீங்களா? முன்ன பின்ன வாசிச்சு பழக்கம் இருக்கணும், முன்ன பின்ன தின செய்தியை வாசிச்சு பழக்கம் இருக்கணும், அட்லீஸ்ட் கதவுக்காவது வாசிச்சு பழக்கம் இருக்கணும், அட்லீஸ்ட் பள்ளிக்கூடத்துல போய் எழுதி பழகி இருக்கணும். எப்பொழுதும் தலைவனோட படம் எப்ப வரும், நாம பிளாக்ல டிக்கெட் விற்க போகலாம், நாம சினிமா தியேட்டர்லயே உட்கார்ந்து 100 நாள் இல்ல 500 நாள் ஓட்டுற அளவுக்கு நாம உட்கார்ந்து அதுலயே உண்டு உறைவிடம் ஆக்கி தியேட்டரையே ஹாஸ்டல் மாதிரி ஆக்கி உட்காரலாம்னு நினைச்சு தேட்டரா சுத்தி விசில் அடிச்சிட்டு இருந்த உங்களுக்கு
தமிழ் வந்தாதான் தப்பு, வராம தான் இருக்கும். உங்க நாக்குல வந்து நாட்டியம் ஆடும். நான் வேணா ஒரு நல்ல ஐடியா தரேன். அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை அமைச்சர்களும் ஏன் நம்ம தாவேகா தலைவர் உட்பட நாக்குல நல்லா வசம்பு தேய்ச்சி பழகுங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சின்ன குழந்தைக்கு பேச்சு வரலன்னா பாட்டிமார்கள் வசம்புன்னு ஒண்ணு தேய்ச்சி தான் இது பண்ணுவாங்களாம். கிளிக்கு கூட பேசுறதுக்காக என்னவோ இது வசம்பு தான் தடவாங்களாம், ஏதோ சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு செந்தமிழும் நாப்பழக்கம் வரணும்னா பேசி பேசி பழகணும். ஆனா உங்க செந்தமிழ் எவ்வளவு அப்படி காதுக்குனிய செந்தமிழா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனால அந்த செந்தமிழ் வேண்டாம். நல்லா கிலோ கணக்குல வசம்பு வாங்குங்க. உட்காந்து நாக்கு இப்படி இழுத்து வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி வந்து அதுக்கப்புறமா தமிழை படிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள். கர்நாடக மாநிலத்துல 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நடந்தே ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இதை பத்தி பேசணும்னு நினைச்சு இவ்வளவு நாள் தாண்டி போயிடுச்சு. எனக்கே வருத்தம் தான். அதாவது இதுக்கு முன்னாடி ஆந்திரால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சந்தன மரக்கட்டை செம்மரம் வந்து வெட்ட போனாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை நாயை சுடுற மாதிரி சுட்டு காலில் வந்து நம்பர் போட்டு வச்சுருந்தாங்க. மரக்கட்டை மாதிரி அவங்கள நினச்சி அப்படி அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அதுவே நம்மளை உலுக்கி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக ஆட்சி காலத்துலன்னு நினைக்கேன். அப்போல்லாம் கொந்தளிப்பு கூட இப்போ கர்நாடகாவில் நடக்கும்போது ஒரு கொந்தளிப்பும் வரல அப்படின்னு தான் நமக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்ற பிற மாநிலங்களை நாம் எவ்வளவோ மதிக்கிறோம். நாம் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிற கட்சியில் அதே ஒத்த கருத்தோட நாம் பயணித்தாலும் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறதுலையும் உடன்பட்டிருக்கோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறதுல நாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் வைக்கல. அப்படிதான் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும். ஆள்பவன் நாம இருக்க வேணும், அதுவும் நேர்மையானவனா இருக்கணும் அப்படிங்கறதுதான் கருத்தே தவிர யார் வேணாலும் வாழலாம், யார் வேணாலும் சுதந்திரமா நடமாடலாம், அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு பிடிச்ச நிலத்துல வந்து அவங்க நேர்மையும் ஒழுங்கும் கரமுமாக வாழலாம் அப்படிங்கறதா நம்முடைய எண்ணம். இப்படி இருக்கும்போது நாம ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்களையோ கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்களையோ ஏன் வடக்கன்ஸ்னு நாம கிண்டல் அடிச்சாலும் கோபப்பட்டாலும் அவங்க செய்யற குற்றங்கள் அவங்களால பெருகும் போது கோவத்தை காட்டிப்போம். நம்முடைய வேலைகள் பறிக்கப்படும் போது கோவத்தை காட்டிக்கிறோம். இப்ப கூட தாவேகா ஆட்சியில போக்குவரத்து துறையில பேருந்துகள் நடத்துனருக்கு வடக்கன்ஸை கூப்பிட்டு வந்திருக்காருன்னு ஒரு சலசலப்பு ஓடிட்டு இருக்கு. அவங்கள தாவேகா அரசு வந்து பணி அமர்த்தி இருக்கு அப்படின்னு ஒரு இது ஓடுது. நம்ம இளைஞர்கள் எண்ணற்றோர் தங்களுடைய அதாவது இளமை காலத்துல இதுக்கு பதிவு பண்ணி இன்னும் அந்த வேலை கிடைக்காம தாத்தா வயசுல உட்காந்துட்டு இருக்க எத்தனை இளைஞர்கள் இருக்கும்போது நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாம வந்து இங்க குட்டிகரணம் போட்டுட்டு இருக்கும்போது அதே திமுக அரசு என்ன பண்ணிச்சோ, திமுக அரசு முழுக்க அவர்களுடைய ஆந்திர பாசத்தை அவர்களுடைய பூர்வீக இரத்த குணத்தை காட்டுறதுக்காக ஆந்திரா மக்களை பார்த்து அரசு பணிகள்ல எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு என்ன பந்தம்? மோடி அரசின் ஒட்டுமொத்த பந்தம் தான். அவங்க காங்கிரஸோட கூட்டா இருந்தாலும் மோடி அரசின் கண்ணசைவுல தான் அவங்க வந்து ராஜ்யம் பண்ண முடியும். ஏன்னா இவங்களோட குடுமி மோடி அரசு கையில செமையா கரூர் விஷயத்துல மாட்டிட்டு இருக்கனால அவங்க சொல்ற அளவுக்கு இவங்க எல்லா அரசு வேலையிலையும் வடக்கன்ஸை இருத்தி தான் ஆகணும். இந்த தாவேகா தலைவர் அதுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பாரு. நம்முடைய உரிமைகளும் வேலைகளும் கண் முன்னே இன்னும் பறி போயிட்டு தான் இருக்குங்கிறது தான் உறுதியான உறுதி. ஸோ இங்க ஒரு பிரச்சனைனா அங்க தமிழகனை வந்து கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் அடிக்கிறது, கொல்றது, சுட்டு கொல்றது, பொது ஜனங்களே அந்த மக்களே அந்த சாதிசனமே நம்முடைய தமிழர்களை வந்து ஓட விரட்டும் போது கூட நாம யாரும் பதிலுக்கு இங்க இருக்க ஆந்திரக்காரர்களையோ கர்நாடகக்காரர்களையோ மலையாளிகளையோ நம்ம எதுவுமே பண்றது கிடையாது. அவங்க கிட்ட எப்பவும் போலதான் அவங்க பண்ற அரசு பண்ற தப்புக்கு இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி நம்ம நியாயமான ஒரு பார்வையில நம்ம நகர்ந்து போயிடுவோம். அரசை நோக்கி கேள்வி எழுப்புவோம், நம்முடைய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போமே ஒழிய மக்களை நாம என்னைக்குமே பிரிச்சு பார்க்க மாட்டோம். ஆனா என்ன ஒரு காவேரி பிரச்சனையாகட்டும் இல்லைன்னா வந்து முல்லை பெரியாறு பிரச்சனையாகட்டும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க வந்து உடனடியாக நம்ம மக்கள் மேல உள்ளதான் அந்த கோபத்தை காட்டுறாங்க. இப்போ கர்நாடகத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் காங்கிரஸ் கூட்டணியில வர்றவர், காங்கிரஸோட பிரதிநிதி. அவரு தாவேகா அரசோட இணக்கப்போக்கில் இருக்கலாம் நினைச்சா, ஆனா இல்லாம அவரு தமிழ்நாட்டை எதிரியாதான் அவரு பாக்குறாரு அப்படிங்கிறது இந்த துப்பாக்கி சூட்ல இருந்து தெரியுது. அவங்க 3 பேரும் தங்களுடைய ஆடு மாடுகளை தேடி காட்டுக்குள்ள போனதா சொல்லப்படுது. ஆனா இவங்க மான் வேட்டைக்கு வந்ததா சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மான் வேட்டைக்கு வந்ததாவே இருக்கட்டும், உங்க பார்வைக்கே விட்டுறோம், மான் வேட்டைக்கே தான் வாராங்கன்னு வைப்போம். அதுக்காக மானுக்கு இணையா மனித உயிர்களை நினைச்சு நீங்க சுடுவீங்களா?
அவ்வளவு மிருகத்தனமான ஒரு மனசை வச்சுக்கிட்டு நீங்களாம் எப்படி முதலமைச்சரா இருக்கீங்கன்னு தான் நமக்கு புரியல. அவங்க மான் வேட்டையாட வந்தாங்கன்னா நீங்க அவங்கள வந்து அதற்குரிய தண்டனையை வாங்கி கொடுங்க. ஏன்னா கொடுக்க முடியாது, நிரூபிக்க முடியாது. உண்மையிலே மான் வேட்டைக்கு வந்தாதான் நீங்க நீதிமன்றத்துக்கு போய் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அவங்க மான் வேட்டைக்கு வரல, அப்ப உங்களை நிரூபிக்க முடியாது அப்படின்ன உடனே சுட்டுக் கொள்றீங்க. அதாவது தமிழகத்துக்கு ஒரு பயம் காட்டணும். ஏற்கனவே இங்க இருக்கிறது ஒரு தொடநடுங்கிய அரசு. இந்த தொடநடுங்கிய அரசை நீங்க குப்புற படுக்க வைக்கிற மாதிரியே இப்படி பயமுறுத்துறீங்கன்னா அப்ப 3 பேரை சுட்டு தள்ளிட்டோம்னா இந்த சினிமாக்கார பையதானே இவன் வந்து ஒதுங்கிடுவான், காவேரி பிரச்சனைக்கும் வரமாட்டான், அதுக்கும் வரமாட்டான், இதுக்கும் வரமாட்டான்னு உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. நீங்க திரையில தான் பஞ்ச பார்ட்டி, தரையில வந்து பஞ்சரான பார்ட்டிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நம்மள அதாவது இந்த அரசை அச்சுறுத்தும் வகையில இன்னும் கோழையாக்கும் விதத்துல அவங்க வந்து அவங்க கெத்த காட்டியிருக்காங்க. அதுக்கு பலியானது 3 உயிர்கள், தமிழர்களோட உயிர்கள். தமிழர், கர்நாடகர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு தப்புக்கு மரண தண்டனைங்கிறது இன்னும் நம்ம சாசனத்துல வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சுட்டுக் கொள்ளுவீங்க? நீங்க பிடிச்சு வந்து தண்டனைக்கு தானே உட்படுத்தணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய மிகப்பெரிய கூரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு அந்த சிவகுமார் வந்து ரொம்ப படுபயங்கரமா மரியாதையே கொடுக்க கூடாது. என் மக்களை வந்து நாய் மாதிரி சுட்டவனா நாமளும் நாய் மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர மனுஷனா கூட அவனை பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு இங்க இது நடந்து 3 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம தூங்கு மூஞ்சி முதல்வருக்கு அது கவனத்துக்கே வந்திருக்கு. ஏற்கனவே அவர் வந்து என்ன சொல்றது, கும்பகர்ணனை விட நவீன கும்பகர்ணனை நீங்க பார்க்கணும். கும்பகர்ணன் வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டீங்களா? பார்க்கணும்னா இவரை பார்க்கலாம். தூங்கி முடிச்சா கும்பகர்ணன் மாதிரியே இருப்பான். பல நாள் தூங்குற கும்பகர்ணன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம தாவேகா தலைவரை பார்த்தா போதும். இப்ப கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சாமிங்கா வர ட்ரை பண்றாரு. ஏதோ அது கண்ணை சிமிட்டி பாக்குறாரு, உதட்ட கொஞ்சம் புன்னகை தவளை விட்டெல்லாம் பாக்குறாரு. கொஞ்சம் அங்கே இங்க நான் இல்ல சப்ஜெக்டாலாம் இல்லை, உயிரோட்டமா தான் இருக்கேன்னு அவர் ட்ரை பண்றாரு. ஏதோ ஒண்ணு நல்லது, அதாவது தன்னைத்தானே மெருகேற்றிக்கிட்டா நாம வந்து பாராட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமான ஒரு தாவேகா தலைவர் வந்து ஏதோ மத்தவங்க கொடுத்த ஒரு அழுத்தத்துல அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு அறிக்கையை போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சிபிஐ இதுக்கு விசாரணை வேணும்னு போட்டுட்டாருன்னா இந்த சிவகுமார் என்ன சொல்றாப்லன்னா அடுத்த மாநிலத்தோட விவகாரங்கள்ல இன்னொரு மாநிலம் தலையிடக்கூடாதான். அப்போ காவிரி தண்ணியில மட்டும் நீங்க ஏன் தலையிடுறீங்க? உச்ச நீதிமன்றமே சொல்லியாச்சு, தண்ணியை இத்தனை டிஎம்சி கணக்குல நீங்க கொடுத்துதான் ஆகணும், இந்தந்த மாதத்துல திறந்து விட்டுதான் ஆகணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு நீங்க மூக்க நுழைச்சி தலையை நுழைக்கலாம். ஆனா எங்க உயிர்கள், எங்க உறவுகளோட உயிர்கள் வந்து ஒரு நாயை விட கேவலமா நீங்க சுட்டு தள்ளும் போது நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணும்னா அது எப்படின்னு புரியல. இவ்வளவு திமிர்த்தனம், அதுவும் இந்த காங்கிரஸ் கட்சியில இந்த கூட்டணியில உட்கார்ந்து இன்னைக்கு பதவி சுகம் பெற்றுக்கிட்டு இருக்க காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு முதலமைச்சர் இவ்வளவு வக்கனையா பேசுறாருன்னா நமக்கு வாச்ச முதன்மை அமைச்சர் அந்த லட்சணத்துக்குரியவர் அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஏன்னா இதே இதுல கர்நாடகா ஆந்திர காடுகள்ல சுட்டி திரிந்த வீரப்பன் இருக்கிற வரைக்கும் ஒரு தமிழன் இறந்ததா சரித்திரம் கிடையாது. பாலியல் வன்கொடுமை இல்ல மனிதர்களை அடிச்சு துவைக்கிற கொடுமை, இந்த கொடுமை எல்லாம் தமிழக காவல்துறைங்கிற கேவல் துறை செஞ்சுது. வீரப்பனை தேடுறோம் அப்படிங்கிற பேர்ல எப்படி வந்து அமைதிப்படையை அனுப்பி அங்க உள்ள அமைதியை வந்து காங்கிரஸ் கெடுத்ததோ சீர்குலைச்சதோ, அதே மாதிரி இங்க வந்து வீரப்பனை தேட வரேன்னு சொல்லி அத்தனை நம்முடைய பூர்வீக குடிகளின் பெண்களின் மானத்தை வாங்கிச்சு எவ்வளவோ கஷ்டத்தையும் கொடுத்தது இந்த அதிகார வர்க்கங்கள் தானே தவிர வீரப்பன் அவர்களால் எந்த சேதாரமும் பொதுமக்களுக்கு வரல. இன்னொரு அரசாங்கம் நம்முடைய மக்களை, மலைவாழ் மக்களை எந்த விஷயத்துக்காகவும் சீண்டவும் இல்லை, எந்த உயிர் சேதமும் இல்லை. அதனால்தான் அவரை நீங்க சந்தன கடத்தல் வீரப்பன்னு நீங்க வேணா முத்திரகுத்தி வச்சிருக்கலாம். ஆனா அவர் வனக்காவலனா எங்களுக்கு தோன்றது எதனாலன்னா அவர் அப்படிதான் பொதுமக்களை காவலனா இருந்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஆந்திரா இல்ல செம்பரம் கடத்தலுக்கு சுடப்பட்ட மாதிரியோ இப்ப இந்த 3 தமிழர்கள் கர்நாடகால சுடப்பட்ட மாதிரி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. அதே மாதிரிதான் மேதகுவே உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்முடைய மீனவர்கள் சிங்கள இராணுவ படையால் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவோ கொன்னதாகவோ கிடையாது. அவ்வளவு பயம். இங்க தமிழக மீனவர்களை கை வச்சா அவங்களோட அன்னை மேதகு நம்மள உயிரை எடுத்துருவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கையே வைக்கல. இந்த சுட்டு கொல்றங்கிற பழக்கம் மேதகு இருக்கிற வரைக்கும் நடக்கவே இல்லை. அதனாலதான் நாங்க அவரை கொண்டாடுறோம். சந்தன கடத்தல் வீரப்பன்னு நீங்க கடத்தல் வீரப்பன்னு சொன்னீங்கன்னா அவர் சந்தன மரத்தை வெட்டி கடத்தி அந்த புஷ்பா படத்துல காட்டுற மாதிரி லாரியா ஏத்தி சந்தனத்தால இழைச்சி அவர் வந்து பங்களா கட்டி சுகமா இருந்தாரா? சந்தன கட்டையால இழைச்சி பினாமி சொத்துக்களா அவர் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சாரா? இன்னைக்கு அவருடைய குடும்பம் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்குது.
வச்சாரா, இல்லைன்னா சந்தனத்தை வந்து அப்படி எங்கேயும் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு திரிஞ்சு அப்பிக்கிட்டு அப்படி சந்தனத்தாலே தன்னை வந்து குளிச்சுக்கிட்டு ஆத்துல வந்து சந்தனம் பொடி தூவி குளிச்சு அதுக்காக அவர் வந்து சந்தன மரத்தை கடத்தினாரா? வெட்ட சொன்னது யாரு? எதுக்கு யாருக்காக கடத்தினார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கடத்தல்காரர் கிடையாது. அவர் ஏதோ ஒரு அழுத்தத்தால, அதிகார வர்க்கத்தோட ஒரு அழுத்தத்தால அவர் வெட்டியிருக்காரு. அவர் வெட்டின சந்தன மரத்தை வாங்கினவங்க யாரு? வித்தவங்க யாரு? அந்த அரசியல்வாதி இல்லைன்னா அதிகார வர்க்கம் யாரு? அவங்கதான் குற்றவாளி. அவர் சந்தன மரத்தை வெட்டினாருன்னா அந்த வெட்டின அத்தனை சந்தன மரங்களையும் வாங்கி விற்று கொளுத்த அதிகார வர்க்கமும் அரசியல்வாதியும் தான் குற்றவாளியை, நம்பர் 1 குற்றவாளியை தவிர இவர் கிடையாது. இதை எப்பவோ அண்ணன் சீமானவர்களும் கேட்டுட்டாரு. அது நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டு நாம யோசிச்சதும் இப்படிதான். அவர் கடத்தல்னா அந்த சந்தன கட்டைய யாரு என்ன செஞ்சாங்க? ஒண்ணு அவர் வளர்ந்துருக்கணும். அரசியல்வாதிக்கு இணையா 10 பங்களா சுவிஸ் பேங்க்ல அதை வித்து பணத்தை போட்டு ஏதோ செழுமையா பொண்டாட்டி பிள்ளையில வச்சிருக்கணும். இல்ல நாடோடி மாதிரிதான் அவர் வாழ்ந்தாரு. பாறையிலையும் பாறை இடுக்கலையும் தான் வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தாரு. இல்லைன்னா அவர் வந்து பினாமி சொத்துக்கள் இல்ல வித்தவங்க அரசியல்வாதிகள் யாருக்காவது அவர் வந்து பினாமியா இருந்திருக்கணும். எதுவுமே இல்லை. அப்போ வந்து புனையப்பட்ட ஒண்ணு இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு அதிகார வர்க்கத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு தடவை செஞ்சதா நீங்க அப்படியே அவருக்கு மேல பழிய தூக்கி போட்டு நீங்க அதை உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் எங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது. தைரியமான தமிழ் மகன் இருந்த வரைக்கும் எங்களுக்கு கடல் எல்லையிலேயும் எந்த பாதிப்பும் இல்லை, காட்டு எல்லையிலேயும் எந்த பாதிப்பும் இல்லாம இருந்தது. இப்போ ஜாம்பவான்கள் எங்களை காப்பாத்தின சட்டம்பியெல்லாம் போனதும் ஒண்ணுக்கு உதவாத சட்டம்பிகள் வந்து எங்களை ஆதிக்கம் செலுத்தி எங்க உயிரை எடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு போக்கு இருக்கு. இது தாவேக்கா ஆட்சியில பழைய ஆட்சியில விட படுமோசமா இருக்கும். ஏன்னா இந்த தாவேக்கா தலைவருக்கு 3 நாளா தலையில தட்டி சொன்னாதான் 4 நாள் கழிச்சு அறிக்கையே வரும். ஆனா அதே சம்மந்தம் இல்லாத ஒரு நபரா முதல் சீட்டுல முதல் வரிசையில உட்கார்ந்துட்டு கைய காலை இப்படி ஆட்ட சொல்லுங்க, அது பக்காவா வரும். ஏன்னா அது ரத்தத்துல ஊர்னது. அதுக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை. 30 வருஷம் பழக்கம், 30 வருட அனுபவம், எல்லாமே நாடி நரம்பெல்லாம் அது மட்டும் தான் ஓடும். அது யாரும் நீங்க ஐடியா கொடுக்காண்டா, அவருக்கு தன்னால வந்துடும். மீதி எல்லாமே தலையில தட்டி சொன்னாலும் அவருக்கு வராது.